அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்த்துடலாம். ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபாலோவிங் கொஸ்டின் 4 words have been given out which 3 are alike in a some manner while the fourth one is different, choose out the odd one. அதாவது கீழ்காணும் வினாவில் 4 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன, அவற்றில் 3 ஒரே மாதிரியானவை, 4வது வார்த்தை வேறுபட்டவை, மாறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கும். 4 வார்த்தை கொடுத்துருக்காங்களா, அதுல 1 மட்டும் டிஃப்ரெண்டா இருக்குமா, 3 ஒற்றுமையை கொண்டு இருக்குமா? அந்த டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய வார்த்தையை நம்ம பார்க்கலாம். அப்போ 4 ஆப்ஷனை நம்ம பார்க்கணும். சர்க்கிள், வால்யூம், ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வட்டம், கனளவு, சதுரம், செவ்வகம். இதுல பார்க்கும்போது சர்க்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர் இது எல்லாமே 2D ஃபிகரை பத்தி சொல்றது. சரியா? இந்த வால்யூம்ங்கிறது வந்து கன அளவு. வால்யூம்ங்கிறது கன அளவு. ஸோ இது வந்து யூனிட். ஸோ அப்போ கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வால்யூம், கன அளவு தான் நமக்கான டிஃப்ரெண்ட். அதாவது அதோட கொள்ளளவு, ஸோ கெப்பாசிட்டியை பத்தி சொல்றது. மற்றதெல்லாம் 2D ஃபிகர். ஸோ அப்போ டிஃப்ரெண்டா இருக்கிறது செகண்ட் ஆப்ஷன் தான். அடுத்த கேள்வி பார்க்கலாம். EGLU is related to IKOX certain way based on the English alphabet order. In the same way UWXG is related to YAAJ. To which of the given option is GIGP related following the same logic? ஸோ ஒரு ஆங்கில அகரவரிசைப்படி EGLU என்பது ஒரு குறிப்பிட்ட வழிமுறையில் IKOX உடன் தொடர்புடையது. அதே வழிமுறையில் UWXG என்பது YAAJ உடன் தொடர்புடையது எனில் அதே தர்க்கத்தை பின்பற்றி GIGP என்பது கொடுக்கப்பட்ட எந்த விருப்பத்துடன் தொடர்புடையது? ஸோ கோடிங் டிகோடிங்ல இருந்து நமக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. ரைட், EGLUக்கு IKOXன்னு கோட் பண்ணியிருக்காங்களாம். அதே மாதிரி UWXGக்கு YAAJன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி GIGPக்கு என்ன கோட் வரும்? ஃபர்ஸ்ட் இந்த என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ங்கிறது 5. ஸோ அதுல இருந்து +4 பண்ணோம் அப்படின்னா நமக்கு I கிடைக்கும். Gங்கிறது 7, Kங்கிறது 11. ஸோ அதுல இருந்து +4 பண்ணிருக்காங்க. Lங்கிறது 12, Oங்கிறது நமக்கு 15. ஸோ அப்போ +3 பண்ணிருக்காங்க. ஓகேவா? Uல இருந்து X, Uங்கிறது 21, Xங்கிறது 24. ஸோ அதுல இருந்து +3 பண்ணிருக்காங்க. அப்போ 2 லெட்டருக்கு +4, 2 லெட்டருக்கு வந்து +3 பண்ணிருக்காங்க. அதே மாதிரியா இதுல பண்ணிருக்காங்களான்னு பாத்திரலாம். 21ல இருந்து 25 அப்பனா +4. Wல இருந்து A 23, 34 +4 தான். Xல இருந்து A X 24, 25, 26 அப்போ +3, இதுவும் +3. அப்போ +4 +3 பண்ணணும். Gல இருந்து +4 என்ன? K. ஐல இருந்து +4 என்ன? 13 M. Gல இருந்து +3 என்ன? 10 J. Bல இருந்து +3 19, 19ங்கிறது நமக்கு S. அப்போ KMJS. KMJSங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 2வது கொஸ்டினுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். செட்டுங்கிறதுக்கு 6175ன்னு கோட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி DIMSக்கு 7691ன்னு கோட் பண்ணிருக்காங்க. ரைட், வாட் இஸ் த கோட் ஃபார் M இன் த கிவன் கோட் லாங்குவேஜ்? அப்போ இதுக்கு Mக்கு என்ன கோடு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Mோட கோடானது இந்த 4 நம்பருக்குள்ளதான் இருக்க போகுது. சரியா? அப்பனா இதுல ரிப்பீட் ஆகாத, இந்த இடத்துல M கிடையாது. அப்ப ரிப்பீட் ஆகாத நம்பர் தான் வந்து நம்மளோட கோடு. சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 6 வராது, 7 வராது, 1 வராது. அப்ப மீதி இருக்கிறது யாரு? இந்த 9 மட்டும்தான். அப்ப எம்மோட கோடு கண்டிப்பா 9 தான். சோ 9ங்கிறது செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. மத்த எதையுமே யோசிக்க கூடாது, நமக்கு எம்மோட கோடு மட்டும் தெரிஞ்சா போதும். அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 4. ஸோ இத கோவிந்த் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஒய். ஸோ கோவிந்த்னு ஒருத்தர் ஒய்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு அவரோட டிராவல. கோவிந்த் புள்ளி ஒய்யில இருந்து தொடங்கி மேற்கு நோக்கி 12 கிலோமீட்டர் ஓட்டுகிறார். ஸோ இப்போ ஒய்யில ஸ்டார்ட் பண்ணி டிரைவ்ஸ் 12 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட். அப்போ வெஸ்ட்ல 12 கிலோமீட்டர் போறாரு. ஓகேவா? ரைட்.
பின்னர் அவர் வலதுபுறம் திரும்பி 37 கிலோமீட்டர் ஓட்டி. ஸோ அப்போ he then turns right and drives 37 கிலோமீட்டர், takes left turn. அப்போ இங்க இருந்து ரைட் எடுத்து ஒரு 37 கிலோமீட்டர் போறாரு. ஓகேவா? எல்லாமே கிலோமீட்டர்ல தான் இருக்கு, அதனால கிலோமீட்டர் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கடுத்து டர்ன்ஸ் டேக் லெஃப்ட் டர்ன், டிரைவ்ஸ் 18 கிலோமீட்டர், இடதுபுறம் திரும்பி 18 கிலோமீட்டர் ஓட்டி. ஸோ அப்போ அங்க இருந்து 18 கிலோமீட்டர் லெஃப்ட்ல போறாரு. அதுக்கடுத்து மீண்டும் இடதுபுறம் திரும்பி 63 கிலோமீட்டர் ஓட்டுகிறார். ஸோ அப்போ அங்க இருந்து மறுபடியும் லெஃப்ட் எடுத்து ஒரு 63 கிலோமீட்டர் போறாரு. ஸோ இங்க இருந்து ஒரு 63 வராருன்னு வச்சுக்கிறோம். இது ஒரு 37. ஸோ அப்போ அதுல இருந்து ஒரு 26 கிலோமீட்டர் டிராவல் பண்றாரு. ஸோ அப்போ 26 கிலோமீட்டர்னா அப்படி வச்சுக்கலாம். 26, இது ஒரு 37, டோட்டலா நமக்கு 63ன்னு கிடைக்கும். ஓகேவா? சரி, இந்த இடத்துல இருக்காரு இப்போ. அதுக்கடுத்து 63 கிலோமீட்டர் ஓட்டுகிறாரா? பின்னர் அவர் வலதுபுறம் திரும்பி 19 கிலோமீட்டர் ஓட்டுகிறார். ஸோ மறுபடியும் ஒரு வலதுபுறம் எடுக்கிறாரு. ஸோ அப்ப நான் இந்த படத்தை எப்படி எடுத்துக்கிறேன், இங்க சென்டர்ல எடுத்துக்கிறேன், இன்னும் பெரிய படமா வரும் போல. ஸோ 12, அதுக்கடுத்து இதுல இருந்து ஒரு 37, அதுல இருந்து ஒரு 18, அதுல இருந்து மறுபடி ஒரு 37, இங்க ஒரு 26. சரியா? இந்த இடத்துக்கு வந்துட்டார். இப்போ இங்க இருந்து மறுபடி வலது பக்கம் திரும்பி எவ்வளவு தூரம் போறாரா? 19 கிலோமீட்டர் ஓட்டுகிறார். ஸோ he then takes a right turn and drives 19 கிலோமீட்டர், மறுபடியும் ஒரு 19 போறார். அதுக்கடுத்து he takes a right turn, மறுபடியும் ஒரு ரைட் எடுக்கிறாரு. ஸோ அங்க இருந்து மறுபடியும் ஒரு ரைட் எடுத்து 35 கிலோமீட்டர் டிராவல் பண்றாராம். ஸோ இங்க இருந்து 35 கிலோமீட்டர் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கிறோம். 26, இதை தாண்டி கொஞ்சம் தூரம் இருக்கும். ஸோ இங்க வந்தாரு அப்படின்னா ஒரு 35 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டாரு. மறுபடியும் டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் டிரைவ்ஸ் 32 கிலோமீட்டர். ஸோ மறுபடி ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு 32 போறாராம். தென் டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் டிரைவ்ஸ் 9 கிலோமீட்டர், மறுபடியும் லெஃப்ட் எடுத்து ஒரு 9 கிலோமீட்டர் டிராவல் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்துட்டாருன்னு வச்சுக்கிறோம். 9 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்துட்டாரு. ஸ்டாப் அட் பாயிண்ட் Z. ஸோ இங்க இந்த பாயிண்ட் Zன்னு சொல்றாங்க. நம்ம இங்க ஸ்டார்ட் பண்ணது Y. ரைட். இப்போ how far shortest distance and towards which direction should he drive in order to reach point Y again? இப்ப மறுபடியும் நான் ஒய்க்கு போகணும் அப்படின்னா எவ்வளவு தூரம் எந்த திசையில போகணும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நான் இங்க இருந்து இது எந்த திசை அப்படின்னு பார்த்தோம்னா இது கண்டிப்பா நேர்கோட்டுல இருந்தா தான் அது ஈஸ்ட் டைரக்ஷனா இருக்கும், இல்லைன்னா சவுத் ஈஸ்டோ அல்லது நார்த் ஈஸ்டோ போயிடும். அப்போ நம்ம கண்டிப்பா கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். தமிழ்ல கரெக்டா கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தலாம். 35 கிலோமீட்டர் ஓட்டி இடதுபுறம் திரும்பி 32 கிலோமீட்டர் ஓட்டி பின்னர் இடதுபுறம் திரும்பி 9 கிலோமீட்டர் ஓட்டி புள்ளி இசட்டில் நிறுத்துகிறார். எனில் அவர் மீண்டும் ஒய்யை அடைய அவர் எவ்வளவு தூரம் மற்றும் எந்த திசையை நோக்கி ஓட்ட வேண்டும்? அப்போ இப்போ நம்ம இதுல உள்ள டோட்டலை பார்ப்போம். இதுல உள்ள டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 26 அப்படிலாம் எடுக்க வேணாம், டைரக்டா 63ன்னு எடுத்துக்கிறோம். 63. அப்போ இது வந்து 37, இது 26 அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட். இப்போ இங்க இருந்து நான் இப்ப போய் இந்த இடத்துல இருந்து ஒரு 19 எடுத்தேன் அப்படின்னா நான் எங்க வந்திருப்பேன்? இந்த இடத்துல வந்திருப்பேன் எக்ஸாக்டா. ஸோ 19ல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா லெஃப்ட் எடுத்து ஒரு 32 வர்றேன். ஓகேவா? அதுக்கு அடுத்து மறுபடியும் அதை ஒரு லெஃப்ட்ல ஒரு 9 வர்றேன். இப்ப பாருங்களேன், இது எல்லாமே ஒரு நேர்கோட்டுல வந்துருக்கும். எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா இப்போ இது டோட்டலா 63. இதுல இருந்து நான் 19க்கு டிராவல் பண்ணேன் அப்படின்னா எவ்வளவு தூரம் போயிருப்பேன்? இதுல இருந்து 35 போயிருக்கேன். 19ங்கிறது இது. சோ அப்ப 35 போயிருப்பேன். 63ல 35 போயிருச்சு அப்படின்னா 27.
இந்த இடத்துல நம்ம 35 போயிருக்கோம், போயிட்டு மறுபடியும் 9 ரிப்பீட் ஆயிட்டோம். அதாவது 35ல இருந்து நான் 9 கழிச்சேன் அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளவு தூரத்துக்கு நான் வந்திருப்பேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல இருந்து கரெக்டா 26 கிலோமீட்டர். அப்போ இதுல இருந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா 26 கிலோமீட்டரா இருக்கும். அப்பனா 26 கிலோமீட்டர்னா இது எல்லாமே நேர்கோட்டுல வந்துடும். சரியா? அப்போ நமக்கு டிஸ்டன்ஸை ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இப்ப என்ன டைரக்ஷன்ல இருப்போம்? ஈஸ்ட் டைரக்ஷன்ல தான் நம்ம போகணும். சரியா? ஈஸ்ட் டைரக்ஷன்ல எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ அப்போ கால்குலேட் பண்ணிடலாம். இதுல இருந்து ஒரு 32, அதுக்கப்புறம் இந்தது ஒரு 19. சரியா? அடுத்தது இது ஒரு 18, இது ஒரு 12. ஸோ அப்போ யூனிட் டிஜிட்டை வச்சு பார்க்கலாம். 2, 10, 19, 1 அப்படின்னா 81 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். அப்போ தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். 80 கிழக்கு நோக்கி 81 கிலோமீட்டர். ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டவுன் ஜே இஸ் டு த வெஸ்ட் ஆஃப் டவுன் எம். எம்மோட மேற்கே ஜே இருக்கான். ஸோ எம்மோட மேற்குல ஜே இருக்கான். ஸோ தூரம்லாம் கொடுக்கல. அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளா ஒரு அப்ராக்சிமேட்டா 1 கிலோமீட்டரை மென்ஷன் பண்ணிக்க வேண்டியதான். நகரம் ஜே என்பது நகரம் எம்முக்கு மேற்கே உள்ளது. அதுக்கடுத்து டவுன் என் எஸ் டு த சவுத் ஆஃப் டவுன் எம். ஸோ எம்மோட தெற்கே என் இருக்கான். ஸோ அப்போ இங்க இருந்து தெற்குல என் இருக்கான். அதுக்கடுத்து டவுன் கே இஸ் டு த வெஸ்ட் ஆஃப் டவுன் என். ஸோ நகரம் கே என்பது நகரம் எண்ணுக்கு மேற்கே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்னோட மேற்கே உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்ப என்னோட மேற்கே யார் இருக்கா? கே இருக்காங்களா? ரைட். நகரம் எல் என்பது எண்ணுக்கு தெற்கே உள்ளது. எண்ணுக்கு தெற்கே எல் இருக்காங்களாம். டவுன் எல் இஸ் டு த சவுத் ஆஃப் டவுன் என். ஓகே, ரைட். அடுத்து வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் டவுன் எல் வித் ரெஸ்பெக்ட் டு டவுன் கே? சோ அப்போ கேல இருந்து எல், சோ என்ன திசையில இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. என்ன திசை? சவுத் ஈஸ்ட். அப்படின்னா தென் கிழக்கு, சவுத் ஈஸ்ட். ஃபோர்த் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். லாஜிக்கல் வென் டயகிராம்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. யூரோப்பு, யுனைடெட் கிங்டம், லண்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லண்டன்ங்கிறது யூகேக்குள்ள இருக்கு, யூகேங்கிறது யூரோப்புக்குள்ள இருக்கு, அவ்வளவுதான். சோ அப்போ இது லண்டன், ஆல் லண்டன்ஸ் ஆர் யூகே, ஆல் யூகே ஆர் யூரோப். சோ அப்போ இந்த படம் தான் கரெக்டா வரும். செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஆல்பா நியூமெரிக்கல் பசில்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. How many such symbols are there, each of which is immediately preceded by a number and also immediately followed by a number அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எத்தனை சிம்பிள் அதுக்கு முன்னாடி நம்பரும் அண்ட் ஆல்சோ இமிடியட்லி ஃபாலோட் பை a நம்பர், அதை தொடர்ந்தும் ஒரு நம்பர் இருக்கிறது மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் இந்த தொடரில் உடனடி முன்பாக ஒரு எண்ணையும் மற்றும் உடனடி பின்பாக ஒரு எண்ணையும் கொண்டுள்ள அத்தகைய குறியீடுகள் எத்தனை உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா தான் கேட்டிருக்காங்க. இப்ப செக் பண்ணி பார்த்துடலாமா? சிம்பிளுக்கு முன்னாடி நம்பர் இருக்கணும், சிம்பிளுக்கு அடுத்து நம்பர் இருக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது, அதுக்கடுத்து இல்ல, 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 இல்ல. அப்போ ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. சரியா? 7வது கொஸ்டினுக்கு நமக்கு ஒண்ணுதான் இருக்கு. யாரு? இந்த கொஸ்டின் மார்க்கு 3, 2 மட்டும்தான். ஸோ அப்போ 1 அப்படின்றதான் சரியான விடை. தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க 1. ஒரே ஒரு குறியீடு மட்டும்தான் அப்படி இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கோடிங் டிகோடிங்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கேர்ள் இஸ் கோடட் as 5317. INK is coded as 2146. What is the code for I in the given code of the language? So ரெண்டுலயுமே I இருக்கு. சரியா? வேற எந்த லெட்டருமே ரிப்பீட் ஆகல. அப்பனா ரெண்டு இதுலயும் காமனா இருக்கக்கூடிய நம்பர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா 1 மட்டும்தான்.
ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் கேர்ள் என்பது 5317 என்றும் மற்றும் INKS என்பது 2146 என்றும் குறியிடப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்ட குறியீட்டு மொழியில் ஐக்கான குறியீடு என்ன? அப்போ 8வது கொஸ்டினுக்கு 1ங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுல என்ன வரும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க அப்படின்னா இதுல இருந்து 7 2ஆல மல்டிப்ளை பண்ணனா 14. ஸோ அந்த 14 கூட இந்த 13 ஆட் பண்ணனா 27. ஸோ அதே மாதிரி 45 2ஆல மல்டிப்ளை பண்ணனா 90. ஸோ 54 பிளஸ் 90 144. அதே மாதிரி 32 நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணனா 64 பிளஸ் இந்த நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது, அதை ஈக்குவல் பண்ணனா 68 கிடைக்கணும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 68 மைனஸ் 64. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூவா இருந்திருக்கும்? 4 இருந்திருக்கும். ஸோ 4ங்கிறதா சரியான விடை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்த கேள்வி ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். விடுபட்ட எண்ணை காண்க. இதுல பார்த்த உடனே நமக்கு தெரியுது 2ஓட ஸ்கொயரு 4, 5ஓட ஸ்கொயரு 25, 8ஓட ஸ்கொயரு 64. அப்போ 1ஓட ஸ்கொயரோ அல்லது இதுல இருந்து இது வந்தாலும் நமக்கு என்னதான் இருந்திருக்கும்? 1 தான் இருந்திருக்கும். 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். பின்வரும் சமன்பாட்டில் வகுத்தல் மற்றும் மைனஸ் ஆகியவை ஒன்றுக்கொன்று மாற்றப்பட்டு எக்ஸ் மல்டிபிளிகேஷன் மற்றும் பிளஸ் ஆகியவை ஒன்றுக்கொன்று மாற்றப்பட்டால் கேள்விக்குறியின் இடத்தில் என்ன வரும்? அப்போ யார இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்றாங்க அப்படின்னா டிவிஷனையும் மைனஸையும், அதே மாதிரி மல்டிபிளிகேஷனையும் பிளஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்ப பிளஸ் இருக்கிறதுல மல்டிபிளிகேஷன், மல்டிபிளிகேஷன் இருக்கிறதுல பிளஸ், மைனஸ் இருக்கிறதுல டிவிஷன், டிவிஷன் இருக்கிறதுல மைனஸ் போட்டலாமா? ஸோ 15 இன்ட்டு 7 வகுத்தலுக்கு பதிலாக மைனஸ் 7 இன்ட்டுக்கு பதிலாக பிளஸ் 48 மைனஸ்க்கு பதிலாக டிவைடட் பை 2 பிளஸுக்கு பதிலாக மல்டிபிளிகேஷன் 23 மல்டிபிளிகேஷனுக்கு பதிலாக 4. ஸோ 2 வச்சு அடிச்சோம் அப்படின்னா நமக்கு 24. 15 7 105 மைனஸ் 7 பிளஸ் 24 இன்ட்டு 23 ஒண்ணு இருக்கா? ஸோ அப்போ 24ஐயும் 23ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நாங்க 12 32 6 72. ஸோ 2 48. ஸோ 2 5 1 552 பிளஸ் 4. அப்போ இதுல பிளஸ் இருக்கிற வேல்யூ என்னென்ன இருக்கு அப்படின்னா 105 24. அப்ப 129 129 133 5 8 6 685. அதுல இருந்து 7 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு இதை ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன். என்னது? 552 133. இன்னொரு தடவை பார்த்துக்குறோம். பதினஞ்சு இன்ட்டு 7 7 5 35 மீதி 1 ஒரு 7 105 கரெக்டு. அதுக்கடுத்து 2 24 இன்ட்டு 23. ஸோ 24 இன்ட்டு 23 12 3 2 6 7. ஸோ 2 8 2 4 2 5 1 552 பிளஸ் 552. இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுல பிளஸ் தான், பிளஸ் 4. ஸோ இது வந்து 657 பிளஸ் 4 661. அதுல இருந்து 7 கழிச்சோம் அப்படின்னா 654. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண? ஸோ 654 தான் சரியான விடை.
ரைட். கொஸ்டின் நம்பர் 12. L is the sister of G. G யோட சிஸ்டர் L. சரியா? L என்பவர் G இன் சகோதரி. G என்பவர் M இன் மகன். G is the son of M. M இன் மகன் G. So M இனுடைய மகன் G. ரைட். அதுக்கு அடுத்து M என்பவர் D என்பவரை திருமணம் செய்கிறார். M என்பவர் D என்பவரை திருமணம் செய்கிறார். M is married to D. ஸோ அப்போ எம்மும் டியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. பட் ஆனா யாரு ஹஸ்பண்ட் யாரு ஒய்ஃபு அப்படின்றது மாதிரிலாம் தெரியல. அடுத்த பாயிண்ட்ல பார்க்கலாம். டி இஸ் த சிஸ்டர் ஆஃப் இ. ஈயோட சிஸ்டர் டி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப ஈயோட சிஸ்டர்னா டி தான் பெண்ணு. அப்போ எம்ங்கிறவங்க நமக்கு ஆணாக இருப்பாங்க. எம் என்பவர் டி என்பவரை திருமணம் செய்கிறார். ரைட். அடுத்தது டி என்பவர் இ இன் சகோதரி. இ என்பவர் சி இன் மகன். ஸோ சியோட மகன் ஈயா. சியோட மகன் ஈயா. அப்படின்னா டியோட பிரதர் தான் இ. ரைட். அதுக்கு அடுத்து சி இஸ் த மேரிட் டு எஸ். அப்போ சிங்கிறவங்க யார மேரி பண்றாங்க அப்படின்னா எஸ் மேரி பண்றாங்களா? ஓகேவா? இஸ் த சன் ஆஃப் சி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களா? அப்போ சியோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் இஸ் த சிஸ்டர் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சி எஸ்ங்கிறவங்க தான் பெண்ணு, பியோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிங்கிறவங்க ஆணா இருப்பாங்க. ஸோ ஹவ் இஸ் எல் ரிலேட்டட் டு இ. ஈக்கு எல்லு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈக்கு எல்லு என்ன வேணும் அப்படின்னா சகோதரியின் மகள். சகோதரியின் மகள் எங்க இருக்கு? சிஸ்டர்ஸ் டாட்டர். தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாயிண்டிங் டுவர்ட்ஸ் a photo of a lady. ஸோ பாயிண்டிங் டுவர்ட்ஸ் a photo of a lady. ஒரு லேடியோட போட்டோவை பத்தி பிரியா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா she is my brother's only son's mother அப்படின்னு சொல்லியிருக்காங்க. she is the my brothers. யாரோட பிரதரா? பிரியாவோட பிரதரோட ஒன்லி சன்னோட மதரா. ஸோ அப்போ பிரியாவோட பிரதரோட ஒய்ஃப் அப்படின்னு அர்த்தம். அந்த பொண்ணு யாரு? அந்த போட்டோல இருக்கக்கூடிய லேடி. சரியா? ஹவ் இஸ் தட் லேடி ரிலேட்டட் டு பிரியா. பிரியாவுக்கு அந்த லேடி என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. சிஸ்டர் இன்லா, பிரதரோட ஒய்ஃப். ஓகேவா? சகோதரனின் மனைவி, பிரதர்ஸ் ஒய்ஃப். தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ இது வந்து சிம்பாலிக் ஆபரேஷன் சொல்லுவாங்கல்ல, இன்இக்வாலிட்டி. அதுல இருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து ஆப்ஷனை பார்க்கும்போது நமக்கு சரியான முடிவு தான் கேட்டிருக்காங்க. அப்போ எது சரியானது அப்படின்னு தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்போ 2 ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ இதை வந்து மெர்ஜ் பண்ணி ஒரே ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிடலாமா? m n greater than or equal to o less than or equal to p less than or equal to w. இந்த x o y ல ஏதாவது ஒரு எழுத்து இதுல இருக்கும். எது இருக்கு? o இருக்கு. ஸோ அப்போ ஓவை விட x பெரியது, அதே மாதிரி ஒய்யை விட o வந்து பெரியது. நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். y ஈக்குவல் டு o கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ எப்படி வேணாலும் எடுக்கலாம். இப்ப இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம், இப்படியும் வரலாம். ஸோ எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கிறது தான். ரைட். இப்போ கன்க்ளூஷனை செக் பண்ணி பார்ப்போம். கன்க்ளூஷன்ல m கிரேட்டர் than எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் m எங்க இருக்கு, எக்ஸ் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இருக்கு m, எக்ஸ் இங்க இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா இது வேற சிம்பிள். இது வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு சிம்பிள், இது கிரேட்டர் than சிம்பிள். இது பார்த்தோம் அப்படின்னா அப்படியே இந்த சைடு மாறி இருக்கு. ஒருவேளை இந்த ஈக்குவேஷனை எழுதணும் அப்படின்னா எம்முக்கும் என்னுக்கும் எழுதணும், எம்முக்கும் எக்ஸுக்கும் எழுதணும் அப்படின்னா இப்படி இருந்திருக்கும். சோ இந்த மாதிரி மாறி மாறி சிம்பிள் இருந்துச்சுனால என்னதான் அந்த கன்க்ளூஷன் கண்டிப்பா வராதுன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? சோ அப்போ இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. அடுத்தது முடிவு 2, y less than w. y எங்க இருக்கு? இந்த இருக்கு.
ஒய் லெஸ் தென் டபிள்யூ அப்படின்றது நமக்கு வருமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுங்கிறது தான் வரும். ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அதே மாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு நமக்கு ரெண்டு இருக்கு. ஸோ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அப்போ ஒன்னு ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா நமக்கு இதுக்கு வந்திருக்கும். ஸோ ஆல்ரெடி நமக்கு இதை பார்க்கும்போது ஒய் லெஸ் தென் டபிள்யூன்னு வந்திருக்கும், ஒய் ஈக்குவல் டு டபிள்யூ அப்படி சொன்னால் ரெண்டுமே நமக்கு வரத்தான் செய்யும். ஸோ அப்போ இந்த ரெண்டாவது முடிவு ஃபாலோ ஆகும். ஸோ அப்போ முடிவு 2 சரியானது. ஒன்லி கன்க்ளூஷன் 2 is true. ரைட், அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட். மாறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்க. ஸோ அப்போ தனித்திருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 364 இங்க 182 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 364 நான் 2ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா 2 இனி 2 11 அப்பன்னா இதோட பாதி தான் 182. இதோட பாதி தான் 219. 524 பாதி என்னவா இருந்திருக்கும்? 262 இருந்திருக்கணும். அப்போ டிஃபரெண்டா இருக்கிறது இந்த தேர்ட் ஆப்ஷன் தான். 986 பாதி 493. ஸோ இதுவும் நமக்கு ஒரே லாஜிக் தான். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து செகண்ட் நம்பரோட டபுள். ரைட், அடுத்த கேள்வி பார்க்கலாம். How many triangles are there in the following figure? பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? எத்தனை முக்கோணங்கள்னு பார்த்தலாமா? 1 2 3 4 5 6 அதுக்கப்புறம் 7 8. ஸோ அப்போ 8 ட்ரையாங்கிள் இருக்கு. கீழ்கண்ட வினாவில் கொடுக்கப்பட்டுள்ள இணையை போல் விருப்ப தேர்விலிருந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கணும். இதோட டபுள் தான் 108, இதோட டபுள் தான் 78. அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து செகண்ட் நம்பரோட டபுளா இருக்கணும். 18ஓட டபுள் 36. அப்போ இது வராது. 13ஓட டபுள் 65. அதுவும் வராது. 13ஓட 26. 48ஓட டபுள் 96. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். 24ஓட டபுள் 48. ஸோ அப்போ இதுவும் வராது. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ இது வந்து பிளட் ரிலேஷன்ல கோடட் பிளட் ரிலேஷன்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. A ஈக்குவல் டு B மீன்ஸ் A இஸ் த ஒய்ஃப் ஆஃப் B. ஸோ பியோட ஒய்ஃப் A ஈக்குவல் டுன்னு வந்துருந்துச்சுன்னா A இஸ் த ஃபாதர் ஆஃப் B. பியோட ஃபாதர் A. இங்கே டாலர் சிம்பல் வந்துச்சுன்னா, ஹேஷ் வந்துச்சுன்னா பியோட பிரதரு A. சரியா? அதே மாதிரி பெர்சன்டேஜ் சிம்பல் வந்துச்சுன்னா பியோட சன்னு A. ஓகேவா? ரைட். இப்போ how is S related to P? Pக்கு S என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி பார்க்கணும். ரைட். இப்போ A ஈக்குவல் டு B என்பது A என்பது B இன் மனைவி, B இன் தந்தை, B இன் சகோதரர், அதுக்கப்புறம் B இன் மகன். ஸோ ரிவர்ஸ்ல நம்ம பாக்குறது மாதிரி இருக்கும். ஓகேவா? ரைட், ஈக்குவேஷனுக்கு போயிடலாம். அப்ப டாலர் சிம்பல் வந்துருந்துச்சுன்னா ஃபாதர். ஸோ ஒய்யோட ஃபாதரு எஸ், ஒய்யோட ஃபாதரு எஸ். சரியா? அடுத்தது ஹேஷுக்கும் ஒய்க்கும் ஆருக்கும் பார்க்கணும். ஹேஷ் வந்துருச்சுன்னா என்னது? பிரதரு. ஆரோட பிரதரு ஒய், ஆரோட பிரதரு ஒய். அடுத்தது ஆருக்கும் ஈக்குவல் டு யூக்கும் பார்க்கணும். ஈக்குவல் டு வந்துருந்துச்சு அப்படின்னா ஒய்ஃப், யூவோட ஒய்ஃப் ஆர், யூவோட ஒய்ஃப் ஆர். அப்ப யூ வந்து ஹஸ்பண்டா இருந்திருப்பார். அதுக்கடுத்து யூ பெர்சன்டேஜ் பி அப்படின்னு இருக்கா. பெர்சன்டேஜ்னா என்னது? சன்னு. அப்போ பியோட சன்னு, பியோட சன்னு யூ அப்படின்னு அர்த்தம். இப்ப என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா how is S related to P? Pக்கு S என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Pக்கு S என்ன வேணும் அப்படின்னா மகனோட ஒய்ஃபோட அப்பா, அதாவது சன்னோட ஒய்ஃபோட அப்பா. சன்ஸ் ஒய்ஃப் ஃபாதர், சன்ஸ் ஒய்ஃப் ஃபாதர் எங்க இருக்கு? செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. மகனின் மனைவியின் தந்தை செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. எஸ் என்பவர் பிக்கு என்ன உறவு?
எஸ் டாலர் ஒய் ஹேஷ் ஆர் ஈக்குவல் டு யூ பர்சன்டேஜ் பி. ஓகே ரைட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஃபைண்ட் த மிரர் இமேஜ் ஃபார் தி கிவன் ஃபிகர். கொடுக்கப்பட்ட படத்தின் கண்ணாடி படத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே லெஃப்ட் ரைட் மட்டும் சேஞ்ச் ஆக போகுது. அப்போ இந்த சர்க்கிள் இந்த சைடு வந்திருக்கும், இந்த மாதிரி நமக்கு ஆன்சர் வந்திருக்கும். அப்படி இருக்கக்கூடிய படம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது, ரெண்டாவது ஆப்ஷன் கிடையாது, தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட், ஃபோர்த் ஆப்ஷனும் வராது. அடுத்த கேள்வி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். ஜேனா மல்டிபிளிகேஷனா, கேனா டிவிஷனா, கியூனா பிளஸ்ஸா, டீனா நமக்கு மைனஸா, தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் அந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஈக்குவேஷன்ல அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? 26 ஜேக்கு பதிலாக மல்டிபிளிகேஷன் 74, கே மீன்ஸ் டிவைடட் பை 4ங்கிறத நான் மல்டிபிளிகேஷன்ல 1/4ன்னு மாத்திக்கலாம். ரைட். அதுக்கடுத்து டீக்கு -5, கியூக்கு என்ன, கியூக்கு +2. ஓகேவா? ரைட். பார்த்தலாமா? ரைட். 4 வச்சு அடிச்சோம் அப்படின்னா 4 வச்சு அடிக்க முடியாது. அப்போ 2 வச்சு அடிக்கலாம். 2 4, இது 35 37. மறுபடியும் 2 வச்சு அடிச்சோம் அப்படின்னா இது 13. ஸோ 13 × 37 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 370. ஸோ இதுல யூனிட் டிஜிட் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 0, 6, 8 இருக்கு. ஸோ அப்போ நம்ம சால்வ் பண்ணியே ஆகணும். 370, அதுக்கப்புறம் 21 3 9, 111, அதுக்கப்புறம் -5, இது ஒரு +2, அப்பனா -3 பண்ண வேண்டியதான். இதுல இருந்து -3 பண்ணோம்னா 108, அப்பனா 8 7 4 478 எங்க இருக்கு? செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 20க்கு செகண்ட் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 21 பார்த்துலாமா? இது நம்பர் சீரீஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின். விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். 32 × 2 64, 64 × 4 256, 256 × 6 1536. அப்போ இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க, 4 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க, 6 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அப்ப அடுத்தது வந்து நமக்கு கண்டிப்பா 8 ஆல தான் மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க. 8 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அடுத்த நம்பர் எதால மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க? இப்ப நான் 8 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க கூடாது. அடுத்தது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 10 ஆல தான் மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க. அப்ப இதுல இருந்து ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணிருப்பாங்க. அதுதான் நமக்கான ஆன்சரா இருக்க போகுது. அப்பனா 1228ங்கிறது தான் 2288ங்கிறது தான் சரியான விடை. இதுல இருந்து 10 மல்டிப்ளை பண்ணா 0 தானே வரப்போகுது. ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். யூனிட் டிஜிட்டை வச்சு பார்த்தாலும் 8ல தான் முடிய போகுது. 8 வச்சு பார்த்தோம்னா 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ அதை வச்சும் பார்க்கலாம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஃபைண்ட் த வாட்டர் இமேஜ். வாட்டர் இமேஜ்னா எப்படி இருக்கும்? நமக்கு டாப்பு பாட்டம் நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். அதை மட்டும் நம்ம பார்க்கணும். ஸோ ஆரோட வாட்டர் இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் ரைட்லாம் சேஞ்ச் ஆயிருக்காது. அப்போ இது பார்க்கும்போது ஃபோர்த் ஆப்ஷன் நமக்கு வராது. அதே மாதிரி தேர்ட் ஆப்ஷனும் வராது. சரியா? இப்போ ஃபர்ஸ்டா செகண்டா அப்படின்றதுதான் நமக்கு முக்கியம். இப்போ இந்த இடத்துல நான் பார்க்கும்போது ஜே வந்து இங்க மாறி வந்திருக்கு, லெஃப்ட் ரைட் சேஞ்ச் ஆயிருக்கு. திருப்பணும் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட், செகண்ட் ஆப்ஷன் வராது. ஓகேவா? டி மாறினாலும் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால 8 சேஞ்ச் ஆகல பாருங்க செகண்ட் ஆப்ஷன்ல. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். 22க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதுக்கடுத்து ஃபைண்ட் த மிரர் இமேஜ் ஃபார் த கிவன் ஃபிகர். கொடுக்கப்பட்ட படத்தின் கண்ணாடி படத்தை காண்க. ஸோ இப்படி இருந்திருக்கும். 7 வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்திருக்கும், ஐ அப்படியே தான் இருந்திருக்கும், 6 இப்படி இருந்திருக்கும், 8 அப்படியே மாறி இருந்திருக்கும், அதாவது இப்படி இருந்திருக்கும். சரியா? ரைட். அதுக்கடுத்து கே வந்து இப்படி மாறி இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷனை பாருங்க. தேர்ட் ஆப்ஷன் வராது, ஃபோர்த் ஆப்ஷன் வராது. இங்க 6 சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். ஓகேவா? அடுத்தது ஜிபிஎன்எஸ் ரிலேட்டட் டு இஒய்பிவி இன் அ சர்டன் வே பேஸ்ட் ஆன் த இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்.
In the same way, CVRO is related to ASTB. To which of the following is YPVE related? Following the same logic. So 24வது क्वेश्चனுக்கு YPVக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் GBNS அத EYPVன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி CVROங்கிறதுக்கு ASTBன்னு கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ YPVன்றதுக்கு என்ன வரும் அப்படின்றதான் கேள்வி. Gல இருந்து E அப்படின்னு பார்த்தோம்னா -2, Bல இருந்து YE -3, ஓகேவா? Nல இருந்து P, N 14, Pங்கிறது 16 +2, Sல இருந்து U, Sங்கிறது 19, Uங்கிறது 21 +2, ஓகேவா? ரைட். அப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா -2 -3 +2 +2 பண்ணிருக்காங்க. செக் பண்ணி பார்த்தலாமா? அடுத்ததுலயும் Cல இருந்து A நமக்கு -2, ஓகேவா? அதே மாதிரி Vல இருந்து S, Vங்கிறது 22, Sங்கிறது 19 -3 தான். Rல இருந்து T நமக்கு +2, Yல இருந்து B +2, ஓகேவா? ரைட். Yல இருந்து B +3, Z A B +3 வருதே. Sல இருந்து U, Sல இருந்து V, சாரி இது Vயா, அப்போ +3. இப்போ -2 -3 +2 +3. ஸோ அதே மாதிரி Yல இருந்து -2 பார்க்கணும். Yல இருந்து -2னா 23 W. Pல இருந்து நமக்கு -3 பண்ணணும். அப்பனா 13 M. ஸோ WM எங்க இருக்கு? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்பனா Bல இருந்து +2 என்ன வந்திருக்கும்? 24X. Eல இருந்து +4 9I. 5 +3 8. ஸோ 8னா H. ஸோ WM XH அப்படின்றதுதான் சரியான விடை. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். In the following question, 4 words have been given out, which 3 are like in a some manner, while the fourth one is different. Choose the odd one. அதாவது 4 ஆப்ஷன் இருக்கு, அதுல 3 ஆப்ஷன் ஒரே மாதிரியும் 1 மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். அதை மட்டும் கண்டுபிடிக்கணும். கொஹிமா அப்படின்றது நாகாலாந்தோட கேபிட்டல். கேங்டாக் அதோட சிக்கிமோட கேபிட்டல். ஒடிசாங்கிறது ஸ்டேட். பாட்னாங்கிறது பீகாரோட கேபிட்டல். ஸோ அப்போ மீதி 3 இருக்கிறது கேபிட்டல் சிட்டி ஆஃப் த ஸ்டேட். ஆனா ஒடிசாங்கிறது கேபிட்டல், இது ஸ்டேட், சரியா? இந்தியன் ஸ்டேட். ஸோ அப்போ ஒடிசா தான் டிஃபரெண்டா இருக்கு. அடுத்தது இந்த கேள்வியை தெளிவா பார்க்கணும். செலக்ட் ஆப்ஷன் இன் which a number pair does not share the same relationship. அப்போ டிஃபரெண்டா இருக்கிறது என்னன்னு பார்க்கணும். ஸோ இப்போ 9 7 3 4ன்னு கொடுத்துருக்காங்களா? 9ஓட கியூப் 729. அதுல இருந்து 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 734. அப்பனா நமக்கு அதோட ஒரு நம்பரோட கியூப் ஆட் பண்ணி கியூப் கொடுத்து அது கூட 5 ஆட் பண்ணாம இருக்கணும். அப்படி பாக்குறத நம்ம கண்டுபிடிக்கணும். 6 கியூப் பிளஸ் 5 பண்ணோம் அப்படின்னா 221 தான். ஏன்னா 216 பிளஸ் 5 ஈக்குவல் டு 221. 4 கியூப் என்ன? 64 பிளஸ் 5 பண்ணோம் அப்படின்னா 69 வரணும். இங்க 71 கொடுத்துருக்காங்க. அப்ப டிஃபரெண்டா இருக்கிறது இவனா தான் இருப்பான். இருந்தாலும் அடுத்த ஆப்ஷனை செக் பண்ணி பார்க்கலாம். 8 கியூப் 512, அவன் கூட 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 517. அப்ப அதே மாதிரி 7 கியூப் 343, அவன் கூட 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 348. அப்பனா டிஃபரெண்டா இருக்கிறது இந்த செகண்ட் ஆப்ஷன் தான். 26க்கு செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இடத்துல மேத்தமெட்டிக்ஸ் வராது. ரைட். இது நம்ம புக்லயே கொடுத்துருக்கக்கூடிய கேள்வி. முதல் கேள்வியா இதுதான் இருக்கும். 27ல இருந்து 28 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பி அண்ட் இ ஆர் குட் இன் டிராமாட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ பியும் இயும் டிராமாட்டிக்ஸ்லயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயும் குட்டா இருக்காங்களா? ரெஸ்பெக்டிவ்லையும் கொடுக்கல. அப்படின்னா பியும் டிராமாட்டிக்ஸ் நல்லா பண்ணுவாரு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லா பண்ணுவாரு. இயும் டிராமாட்டிக்ஸ் நல்லா பண்ணுவாரு,
கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லா பண்ணுவார். அப்ப நான் இந்த இடத்துல ஏல இருந்து இ வரைக்கும் இதுல கொடுத்துருக்காங்க. அப்ப நான் எப்படி எடுத்துக்கலாம்? ஏ பி சி டி இன்னு எடுத்துக்கிறேன். சப்ஜெக்ட நான் அப்படி எடுத்துக்கிறேன், டிராமாட்டிக்ஸ். அதுக்கடுத்து பிஇ டிராமாட்டிக்ஸ், அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கடுத்து பிசிக்ஸ், அதுக்கப்புறம் ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா? ரைட். இப்போ 5 சப்ஜெக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிராமாட்டிக்ஸ்ல யார் யாரு குட்டா இருக்காங்க அப்படின்னா பியும் இயும். அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயும் அவங்க குட்டா இருக்காங்க. அப்படின்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுக்கடுத்து ஏ அண்ட் பி ஆர் குட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசிக்ஸ். ஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் பியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து பிசிக்ஸ். அப்ப ஏங்கிறவங்க பிசிக்ஸும் பிங்கிறவங்களும் பிசிக்ஸ் பெஸ்டா பண்ணுவாங்களாம். ஏ டி அண்ட் சி ஆர் குட் இன் பிசிக்ஸ். ஸோ ஏடிசி பிசிக்ஸ். ஸோ ஏ ஆல்ரெடி கொடுத்துட்டோம், டி கொடுக்கல, அப்போ சி கொடுத்துடலாம், அதுக்கடுத்து டிக்கு கொடுத்துடலாம். ஓகேவா? அடுத்தது ஹிஸ்டரி கொடுக்கணும். ஹிஸ்டரி வந்து யாராரு? ஏ சி டி. ஓகேவா? ரைட். அடுத்தது சி அண்ட் ஏ ஆர் இன் குட் இன் பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். பிசிக்ஸ்ல சியும் ஏயும் ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். பிசிக்ஸ்ல சியும் ஏயும் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல யாராரு? சியும் ஏயும் இருக்கணும். ஏ இந்த இருக்காரு, சி இந்த இடத்துல இருப்பார். ஓகேவா? ரைட். அடுத்தது டி அண்ட் இ ஆர் குட் இன் ஹிஸ்டரி அண்ட் டிராமாட்டிக்ஸ். அப்போ டியும் இயும். டி வந்து ஹிஸ்டரி கொடுக்கணும். ஸோ டி வந்து ஹிஸ்டரி ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து ஈக்கும் நம்ம ஹிஸ்டரி கொடுக்கணும். ஸோ ஈக்கும் கொடுத்துடலாம். டிராமாட்டிக்ஸ்ல டி வர்றாங்க, இயும் வர்றாங்க. இ ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ இதுதான் நமக்கு சப்ஜெக்ட். யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏங்கிறவரு சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ், ஹிஸ்டரி, மேத்ஸ் இதெல்லாம் வந்து எடுக்கிறாரு. அதே மாதிரி பிங்கிறவரு டிராமாட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ் இதுல எல்லாம் குட்டா இருக்காப்ல. ரைட். அதே மாதிரி சி வந்து பிசிக்ஸ், ஹிஸ்டரி, மேத்தமெட்டிக்ஸ். டிங்கிறவரு டிராமாட்டிக்ஸ், பிசிக்ஸ், ஹிஸ்டரி அப்படின்றதுல இருக்காரு. இங்கிறவரு டிராமாட்டிக்ஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் ஹிஸ்டரி. ஓகேவா? இப்ப கொஸ்டின்குள்ள போயிடலாம். இந்த இடத்துல கணிதம் இருக்காது. இது ஆர்.எஸ். அகர்வால் புக்லயே மிஸ்டேக்கா தான் இருக்கும். Who is good in physics, history and dramatics? ஸோ இதுல பிசிக்ஸ், ஹிஸ்டரி, டிராமாட்டிக்ஸ்ல குட்டா இருக்கிறவங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க. பிசிக்ஸ், ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் டிராமாட்டிக்ஸ். பிசிக்ஸ், ஹிஸ்டரி, பிசிக்ஸ், ஹிஸ்டரி, ஹிஸ்டரி இங்க இல்ல. அப்போ பிசிக்ஸ், ஹிஸ்டரி, டிராமாட்டிக்ஸ் இதுவும் இல்ல. பிசிக்ஸ், ஹிஸ்டரி, டிராமாட்டிக்ஸ் டி. அப்போ குட்டா இருக்கிறது டி, தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. 27க்கு தேர்ட் ஆப்ஷன். Who is good in physics, history, mathematics but not in computer science? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாத ஆள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சியும் டியும் தான். இப்போ ஒன்னு சியா இருக்கணும், இல்லைன்னா டியா இருக்கணும். பிசிக்ஸ், ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ். பிசிக்ஸ், ஹிஸ்டரி, மேத்தமெட்டிக்ஸ். சி செக் பண்ணி பார்க்கலாம். பிசிக்ஸ், ஹிஸ்டரி, மேத்தமெட்டிக்ஸ். அப்போ சி தான். சிங்கிறது நமக்கு தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்குறாங்க. டிங்கிறவன் பிசிக்ஸ், ஹிஸ்டரியில மட்டும்தான் இருக்காரு, மேத்தமெட்டிக்ஸ்ல குட்டு கிடையாது டி. ஸோ அதனால டி வராது. 2 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டான். இயற்பியல், வரலாறு மற்றும் நாடகம் ஆகிய 3லும் சிறந்து விளங்குபவர் யார்? இயற்பியல், வரலாறு, கணிதம் 3லும் சிறந்து விளங்கி கணினி அறிவியலில் சிறந்து விளங்காதவர் யார்? ஓகே. Which symbol will be on the face opposite to the face with simple asterisk? So asterisk symbol இருக்குல்ல, அதோட எதிர்பக்கம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல அட்டும் பிளஸ் எங்க இருக்கா? இல்ல. அட்டும் மைனஸ் எங்கேயாவது இருக்கா? இல்ல. ஸோ அப்போ இதுல அட்ஜசன்ட் சைடை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியும். யார் யாரு இருக்கா அப்படின்னா இப்போ அட்டோட பக்கத்துல
ஆஸ்டரிக்ஸோட பக்கத்துல வச்சு நம்ம கண்டுபிடிப்போமே. ஆஸ்டரிக்ஸ் பக்கத்துல வச்சு பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் அட்ஜசன்ட் சைட்ல இருக்கு அப்படின்னா மைனஸ் இருக்கு, அட் இருக்கு, அதுக்கடுத்து பிளஸ் இருக்கு, அதுக்கடுத்து டாலர் இருக்கு. அப்பனா ஆஸ்ட்ரிக்கோட ஆப்போசிட் யாராதான் இருந்திருப்பா? 8 தான் இருந்திருப்பாரு. ஏன்னா மீதி 4 சைடும் அவங்களோட அட்ஜசன்டா இருக்கு. அப்போ கண்டிப்பா 8ங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஆஸ்டரிஸ்கோட ஆப்போசிட்ல 8 தான் இருக்கும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். If 15th January 1996 is Monday, then what will be the day of the week on 30th March 1997 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜனவரி 15th 1996 என்ன கிழமை வரும் அப்படின்றத செக் பண்ணி பார்த்துடலாம். ஒருவேளை மண்டே வரல அப்படின்னா அது எப்படி சால்வ் பண்றது, மண்டே வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். ஒண்ணும் கிடையாது, மண்டேன்னு வரலைன்னா அந்த நாள் எவ்வளவுக்கு கம்மியா இருந்திருக்கோ அதுல இருந்து கழிச்சுக்கிற வேண்டியதான். இப்போ இதுல 30th March 1997 எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும். ஏன்னா மேக்சிமம் இதுல ஒரிஜினல் டேட்டு அண்டு நாள் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலதுக்கு மட்டும் நமக்கு ஒருவேளை மாத்தி கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணி பார்த்துடலாம். 30th March 1997. ஸோ இது பக்கத்துல தான் இருக்கு. அப்படின்னா டைரக்டா உள்ளக்கு எத்தனை நாள் இருக்குன்னு பார்த்தே போட்டுடலாமே. 15th January 1996. ஸோ இது மண்டேன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே ரைட்டு. இது ரொம்ப வருஷம்லாம் கொடுக்கல, பக்கத்துல தான் இருக்கு. அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி நமக்கு 15th January 1997 என்ன கிழமை வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1996 அப்படின்றது ஒரு லீப் இயர். ஸோ அதுல இருந்து எனக்கு எத்தனை நாளை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறணும் அப்படின்னா 2 நாளை இன்க்ரீஸ் பண்ணிடணும். ஏன்னா நமக்கு லீப் இயர்ல 366 நாள் இருக்கும். அதுல இருந்து 7 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மீதி 2 கிடைச்சிருக்கும். அந்த 2 தான் நான் ஆட் பண்ணிக்கணும். அப்படி ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 15th January 1997 என்ன கிழமையா இருந்திருக்கும் அப்படின்னா வெனஸ்டேயா இருந்திருக்கும். ஓகேவா? அதுல இருந்து இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 30th March வரைக்கும் செக் பண்ணணும். ஓகேவா? அப்பன்னா ஜனவரி 15 விட்டுருவோம். அதுல இருந்து எத்தனை நாள் இருக்கும்? நமக்கு 16 நாள் இருக்கும் ஜனவரியில. அதுக்கடுத்து பிப்ரவரியில 1997ல 28 நாள். அதுக்கடுத்து மார்ச் 30 வரைக்கும் பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மொத்தமா எத்தனை நாள் இருக்கும்? இதுல இருந்து ரிமைண்டர் 2, இது 0, இதுல 2, அப்படின்னா 4 நாள் இருக்கும். ஸோ அப்ப 7ஆல டிவைட் பண்ணா 4 நாள். அப்ப வெனஸ்டேல இருந்து 4 நாளா ஆட் பண்ணிக்க வேண்டியதான். வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. அப்ப ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுதான் மார்ச் 30. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷனோட ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பெர்முடேஷனோட ஃபார்முலா தெரியும். பி, அதுக்கடுத்து இங்க டோட்டல் ஆர் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இது பெர்முடேஷனோட ஃபார்முலா. காம்பினேஷனோட ஃபார்முலா சி டோட்டல் ஆர் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் ஆர். ஸோ என் ஃபேக்டோரியல் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னு இருந்திருக்கும். ஓகேவா? ரைட். அப்போ இந்த ஃபார்முலா படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க 75ன்னு கொடுத்துருக்காங்களா, பி 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என் ஃபேக்டோரியல்னா 75ல இருந்து அப்படியே எழுதிடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா 75 வரைக்கும் நம்ம போட்டோம் அப்படின்னா n மைனஸ் ஆறுங்கிறது நமக்கு என்ன? n மைனஸ் ஆறுங்கிறது 75 மைனஸ் 2. ஸோ 75 மைனஸ் 2ங்கிறது 73 இந்த இடத்துல. அப்போ 75 ஃபேக்டோரியல்
டிவைடட் பை 73 ஃபேக்டோரியல் இருந்திருக்கும். அப்போ 73ல இருந்து எல்லாமே கேன்சல் தான் ஆயிருக்கும். அப்பனா மீதி என்னதான் இருந்திருக்கும்? 75 into 74 தான் இருந்திருக்கும். சோ இத அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம். மைனஸ் அதுக்கு அடுத்து காம்பினேஷனை பார்க்கலாம். காம்பினேஷனுக்கு என்ன பண்ணுவோம்? n ஃபேக்டோரியலா, அப்போ 75 ஃபேக்டோரியல் டிவைடட் பை இங்க இப்போ 75 minus 2 அப்போ 73 ஃபேக்டோரியல் இன்டு நமக்கு r ஃபேக்டோரியல் என்ன 2 ஃபேக்டோரியல். சோ அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 73 ஃபேக்டோரியல் அப்படியே கேன்சல் ஆயிருக்கும். அப்போ மைனஸ் 75 into 74 டிவைடட் பை 2 into 1 இருந்திருக்கும். ஓகேவா? ரைட். அப்போ இதுல இருந்து நம்ம இத பாதிய அடிச்சிட வேண்டியதுதான். அப்பனா என்ன கிடைச்சிருக்கும்? 37. சோ 75 into 37, இங்க 75 into 74. ஓகேவா? ரைட். அப்பனா இதோட வேல்யூ என்ன தெரிஞ்சிருக்கணும்? இப்போ 75ஓட 74 மல்டிப்ளை பண்ண போறோம். 74 75. சோ 5 20, 7 35, 370, 7 28, 7 49, 51. அப்பனா 0 5 5 5. சோ 555 கிடைக்குதா? அதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதோட பாதியை கழிக்கணும். சோ 75 into 37ங்கிறது என்னவா இருந்திருக்கும்? அப்போ 2775 இருந்திருக்கும். ஓகேவா? சோ அதுல இருந்து அதை கழிச்சேன் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 2775. அதுதான் ஆன்சராக இருந்திருக்கும். சோ 4th ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். அதுக்கடுத்து நமக்கு அட்ரஸ் மேட்சிங்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அனில் சந்தோஷ் குமார் 3 வெஸ்ட் கிளப் ரோடு செகந்திராபாத் 560003. அப்படியே மேட்ச் ஆயிருக்கணும். வேற பின்கோட்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? இல்ல. அனில் சந்தோஷ் குமார் 3 வெஸ்ட் கிளப் ரோடு செகந்தராபாத். இங்க சந்தோஷ்ல மிஸ்டேக் இருக்கு. அங்க 30 வெஸ்ட் கிளப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுலயும் மிஸ்டேக் இருக்கு. சந்தோஷ்குமார் 3 வெஸ்ட் கிளப் ரோடு செகந்தராபாத் 56 செகந்தராபாத். இங்க செகந்தராபாத்ல 2 ஏ கொடுத்துருக்காங்க. அப்போ 4th ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். 32க்கு 4th ஆப்ஷன். அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 33. A printer numbers the pages of a book starting with 1 and uses 3188 digits in all. How many pages does the book have? இதுக்கு முன்னாடி உள்ள கேள்வியில இதுக்கு முன்னாடி நிறைய கேள்வி பார்த்திருப்போம். அதுல டிஜிட் எத்தனை யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு கேட்டிருப்பாங்க. இதுல எத்தனை பேஜஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இத்தனை டிஜிட் இருக்கு, அதுல எத்தனை பேஜஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அதே மாதிரிதான் 1ல இருந்து 9 வரைக்கும் எத்தனை டிஜிட் யூஸ் பண்ணிருப்போம்? சிங்கிள் டிஜிட்டா? இதுல 9 டிஜிட் யூஸ் பண்ணிருப்போம். டபுள் டிஜிட்ல 10ல இருந்து 99 வரைக்கும். சோ 10ல இருந்து 99 அப்படின்னா நமக்கு 90 டிஜிட் இன்ட்டு 2 அப்படின்னா 180 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். அதுக்கு அடுத்து 3 டிஜிட்ஸ் நம்பர் ட்ரிபிள் டிஜிட்ஸ். அதுல 100ல இருந்து நமக்கு 999 வரைக்கும் யூஸ் பண்ணிருப்போம். சரியா? 999 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 900 இன்ட்டு 3 அப்படின்னா 2700 டிஜிட்ஸ். ஸோ இதுல இருந்து நம்ம பார்க்கும்போது எத்தனை டிஜிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல சிங்கிள் டிஜிட், இது டபுள் டிஜிட், இது ட்ரிபிள் டிஜிட். அப்போ பேஜ் நம்பரை நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்க போறதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். அப்போ இது 2 இதுல 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 8. ஸோ அதுக்கு அடுத்து 8
2889 அப்படின்ற இவ்வளவு டிஜிட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அப்ப அதுக்கு அடுத்து நம்ம எத்தனை டிஜிட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3189ல நம்ம 2889 கழிப்போம். கழிச்சோம் அப்படின்னா மீதி எத்தனை டிஜிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். 0 0 11ல 8 போச்சுன்னா 300. ஓகேவா? அப்போ 300 டிஜிட்ஸ் போய் யூஸ் பண்ண போறோம். அப்ப அது வந்து 4 டிஜிட்ஸ் நம்பரா இருந்திருக்கும். அப்ப நான் 300ல நான் 4ஆல டிவைட் பண்ணணும். 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7 நாங்க 28, 5 நாங்க 20. அப்போ இதுல 75 பேஜ் நம்பர் இருந்திருக்கும். ஸோ அப்போ 75 பேஜ். அப்ப டோட்டலா இந்த 999 கூட நம்ம எத்தனை பேஜை ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா 75 பேஜை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிடலாமா? இது வரைக்கும் 999 பேஜ் யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்து ஒரு 300 டிஜிட் இருக்கு. அந்த 300 டிஜிட்டுக்கு எத்தனை யூஸ் பண்ணிருப்போம் பேஜ் அப்படின்னா 75 பேஜ். அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 17, அதுக்கடுத்து 1 10. அப்போ 1074 பேஜ் இந்த புக்ல இருக்கு. சரியா? 3189 டிஜிட் யூஸ் பண்ண பக்கங்கள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1074 பக்கங்கள். A mountain always has, ஒரு மலையில் எப்போதும் உள்ளது. ஸோ மலைனாலே அதுல என்ன இருக்கும் அப்படின்னா பீக், மலை உச்சி இருக்கும். ஸோ கண்டிப்பா எது இருக்கும்? அது மலைன்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன இருக்கணும்? ஹைட். ஹைட்னா என்ன இருக்கும்? மலை உச்சி. ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன். அதுக்கடுத்து சிலாயிஸ்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சம் பெஞ்சஸ் ஆர் பீட். சரியா? மணிகள். ஆல் பீட்ஸ் ஆர் ஃபிளவர்ஸ், எல்லா பீட்ஸும் ஃபிளவரா. அதுக்கடுத்து நோ ட்ரீ இஸ் அ ஃபிளவர், ஃபிளவருக்கும் ட்ரீக்கும் சண்டையா. சரி, இப்ப கன்க்ளூஷனை செக் பண்ணி பார்த்துடலாம். சில பலகைகள் மணிகள், அனைத்து மணிகளும் பூக்கள், எந்த மரமும் பூ அல்ல. முடிவுகள்: சில மரங்கள் பலகைகள். சம் ட்ரீஸ் ஆர் பெஞ்ச், கொஞ்சம் ட்ரீ பெஞ்சா அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? அடுத்தது சில மரங்கள் மணிகள், அதாவது சம் ட்ரீஸ் ஆர் பீட்ஸ், கொஞ்சம் ட்ரீ பீடா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. பீடும் ட்ரீயும் சம்பந்தம் இல்லாத இடத்துல இருக்கு, அதுவும் நமக்கு வராது. நோ ட்ரீ இஸ் அ பெட், அதாவது ட்ரீக்கும் ஃபிளவருக்கும் சண்டை. ஃபிளவருக்குள்ளதான் யார் இருக்காங்க? பீட் இருக்காங்க. அப்ப ட்ரீக்கும் பீடுக்கும் சண்டைங்கிறது நமக்கு கண்டிப்பா ஃபாலோ ஆகும். So conclusion 3 only follows. Only 3 conclusion is follows. Fourth option la கொடுத்திருக்காங்க. Only third follows. 3 மட்டும் சார்ந்தது. ஓகேவா? ரைட். Question number 35க்கு fourth option is the correct one. அடுத்த கேள்வி பார்க்கலாம். In the following question consists of 4 problem figure marked A, B, C and D and 5 answer figures which will continue the series established by the 4 problem figures. 4 ஆப்ஷன் இருக்கு. இதுல அடுத்தது என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ நமக்கு இது வந்து ஃபிகரல் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதுல 5வது படமா எது வரும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நான் இந்த படத்தை எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னு பாத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 8 பாகமா பிரிச்சுக்கிறேன். இதுல ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு இது வந்திருக்கு அடுத்த படத்துக்கு. அடுத்தது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அடுத்த படத்துல எங்க போயிருக்கு அப்படின்னா இங்க போயிருக்கு. அப்ப இதுல இருந்து 1 மூவ் ஆயிருக்கு, இதுல இருந்து 1 2 மூவ் ஆயிருக்கு, இதுல இருந்து 1 2 3 மூவ் ஆயிருக்கு. அப்ப இங்க இருந்து எத்தனை மூவ் ஆயிருக்கணும்? 4 மூவ் ஆயிருக்கணும். அப்ப 1 2 3 4. அப்ப இந்த இடத்துல இந்த டாட் இருக்கணும். அப்ப பார்த்தோம் அப்படின்னா fourth option is the correct one. So question number 36க்கு fourth option is the correct one. Question number 36 பார்க்கலாம். இது embedded figure. So இதுல மறைக்கப்பட்ட படத்தை காண்க. எந்த படத்துல மறைஞ்சிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. மறைஞ்சிருக்கிற படத்தை பார்த்துலாமா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்கணும். அப்படின்னா இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷனும் நமக்கு வராது. ஏன்னா மேல ஒரு ஹரிசாண்டல் லைன் வரணும். இந்த ஆப்ஷனும் நமக்கு வராது. சரியா? அப்போ இதுதான் நமக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா
ஓகேவா? இந்த படம் மேட்ச் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இன் ப்ராப்ளம், out of the 4 figures marked A, B, C and D, 3 are similar in a certain manner. However, one figure is not like the other 3. Choose the figure which is different from the rest. So அப்போ 4 படம் இருக்கு, அந்த 3 படம் ஒரே மாதிரி இருக்கு, ஒன்னு மட்டும் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட், இங்க லெஃப்ட்ல மட்டும்தான் இருக்கு. அப்ப டிஃபரெண்டா இருக்கிறது இந்த ஃபோர்த் ஆப்ஷன் தான். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ இது வந்து பின்வரும் ஒவ்வொரு வினாக்களும். ஸோ இந்த கேள்வியில என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5வது படமா எது வரும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த ஃபாலோவிங் கொஸ்டின் கன்சிஸ்ட் ஆஃப் 4 ப்ராப்ளம் ஃபிகர் marked A, B, C and D and 5 answer figures which will continue DC established by the 4 problem figures. அப்போ 5வதா என்ன படம் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்கு, அதுல இருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன், அதுக்கடுத்து பாதி எக்ஸ்டென்ஷன், அதுக்கப்புறம் இது கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதுக்கடுத்து அப்போ என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு இங்கிட்டு மூவ் ஆயிருக்கணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் நமக்கு வராது. இந்த படம் கம்ப்ளீட்டே ஆகல மேல. ஸோ இந்த படத்துல இது வரலாம், ஏன்னா ஒரு இதுதான் மூவ் பண்ணணும். இங்க பார்த்தோம் அப்படின்னா இதுவும் மூவ் ஆயிருக்கு, இதுவும் மூவ் ஆயிருக்கு. அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். ஸோ கொஸ்டின் நம்பர் 39க்கு தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். ஸோ 2 அக்டோபர் 2003 அது வந்து வியாழக்கிழமையா. 15 ஜூலை 2010 அன்று வாரத்தின் நாள் என்னவாக இருக்கும்? ஸோ அப்போ 15th ஜூலை 2010 என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு டைரக்டா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 15th ஜூலை 2010 என்ன வரும் அப்படின்றதை கண்டுபிடிச்சிடலாம். 15th ஜூலைனா நமக்கு ஜூன் 6, ஜூலை 7. ஸோ அப்போ 7 2010. செஞ்சுரி, இயர், மந்த், டேட் பார்த்தலாம். செஞ்சுரிக்கு வந்து 0, இயருக்கு 9. ஸோ அப்போ 2 லீப் இயரு, 2 × 2 4. அப்போ 7 நார்மல் இயரு. ஸோ அப்போ 7 4 11. ஸோ அப்போ 4 இயருக்கு. மந்த்துக்கு ஜனவரியில இருந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும். ஜனவரி 3, பிப்ரவரி 0, மார்ச் 3, ஏப்ரல் 2, மே 3, ஜூன் வந்து 2. 5 7 10 13. 13னா 6. டேட் வந்து 15. ஸோ 15னா 1. அப்போ 10 11 மீதி 4. 4னா தேர்ஸ்டே. ஸோ அப்போ தேர்ஸ்டேங்கிறது தான் சரியான விடை. மேக்சிமம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவனே அதே டேட்டை கொடுத்து வச்சிருவாங்க, ஒரிஜினல் டேட்டா தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வேற இதுல அந்த சும்மா டேஸை ஆட் பண்ணி கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? ரைட். அப்போ இதுக்கு வியாழக்கிழமை அப்படின்றதான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கையை காண்க. ஸோ இதுல எத்தனை ஸ்கொயர் இருக்கு அப்படின்றத பார்த்தலாம். நமக்கு ரோ காலம் ஆல்ரெடி தெரியும். ஸோ ரோ காலம் மெத்தட்ல 1 1 2 3 1 2 3. அப்போ 3 ரோ 3 காலம் இருக்கு. அப்போ 3 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் 9 4 1. ஸோ அப்போ 14 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள இணையில் உள்ள அதே முறையில் தொடர்புடைய எண் இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ செலக்ட் த நம்பர் பேர் இன் விச் த நம்பர் ஆர் ரிலேட்டட் இன் த சேம் வே as are in the given pair. ஸோ 10.3ங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ 10.3 அப்போ 10 இங்க 0 சேர்த்து நமக்கு 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க. ஓகேவா? 3 ஸ்தானம் தள்ளி, அதாவது 1 2 3 4ன்னு வச்சுக்கிறோம். ரைட். அப்போ 4 இதுக்கு நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்க, 0.0280 கரெக்டா வந்திருக்கு. ஸோ இதுவே நமக்கு கரெக்ட் தான். இதுல பார்த்தோம் அப்படின்னா 2.80வா? ஸோ அப்போ 42க்கு சாரி. ஸோ இதுல 2.8 இருக்கு. இதுல என்ன பண்ணணும்? அப்போ 2 0 சேர்க்கணும். அப்படி சேர்த்தா தான்
0.028 தான் கரெக்டான இதா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 மட்டும்தான் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும்? 0 0 0 இங்க வரணும், 3 0 இருக்கணும். அப்ப இதுவும் கிடையாது. இங்க 2.8 இருக்கு. இதுல என்ன பண்ணணும்? 0 0 இங்க வைக்கணும். அப்போ 0.0028 280 இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் அடுத்தது நம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய ஜீரோவுக்கு மதிப்பு கிடையாது. சோ இந்த இது கண்டிப்பாக வராது. அப்போ 42வது கேள்விக்கு தேர்ட் ஆப்ஷன் இஸ் a correct one. அடுத்தது, when the following figure is folded to form a cube, how many dots lie opposite the facing bearing 5 dots? 5ஓட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. 5ஓட ஆப்போசிட் 3, 1ஓட ஆப்போசிட் 4, 2ஓட ஆப்போசிட் 6. அப்ப 5ஓட ஆப்போசிட் 3, 3 dots. தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. 43க்கு தேர்ட் ஆப்ஷன். அடுத்த கேள்வி பார்த்தலாம். In the following question, arrange the given words in the sequence in which they occur in the dictionary and then choose the correct sequence. பின்வரும் கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கும் வார்த்தைகளை ஆங்கில அகராதிப்படி வரிசைப்படுத்தி சரியான வரிசையை தேர்வு செய்க. அப்ப இதுல யார் ஃபர்ஸ்ட் வருவா, யார் ரெண்டாவது வருவா அப்படின்னு பார்க்கணும். எல்லாத்துலயுமே எஸ் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர், எல்லாத்துலயுமே இ தான் இருக்கு. அதுக்கு அடுத்து 4 இதுல எல் இருக்கு, ஒரு இதுல என் இருக்கு. அப்பனா என் இருக்கிறது தான் கடைசியா இருக்க போகுது. அப்ப 3 தான் கடைசி. 3 கடைசினா எல்லா ஆப்ஷன்லயுமே அதான் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்போ எல்ல வச்சு நம்மளால செக் பண்ண முடியாது. இ வருமா, எஃப் வருமா, டி வருமா, எல் வருமா? நமக்கு டி தான் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறது 2, லாஸ்ட்ல இருக்கிறது 3. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வராது. ஒரு ஆப்ஷனை மட்டும் தான் எலிமினேட் பண்ண முடியுது. அதுக்கடுத்து இது வராது அப்படின்னா இது நமக்கு ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. அதுக்கடுத்து என்ன வரணும்? செலக்ட். ஸோ அப்ப எல் டிக்கு அடுத்து இ தான் வரப்போகுது. அப்ப 2 1 பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வராது. அப்ப இதுல அடுத்ததை கண்டுபிடிக்கணும். ஈக்கு அடுத்து அப்ப என்ன வரும்? எஃப். அப்பனா 2 1 4 5 3 2 1 4 5 3ங்கிறது நமக்கு தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். In how many ways the word pride be arranged so that all the vowels and the consonant come together அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அப்போ வவ்வலும் நமக்கு கான்சனன்ட்டும் சேர்ந்து வரணுமா? அதாவது வவ்வல் தனியா அப்படியே மொத்தமா சேர்ந்து வந்திருக்கணும், கான்சனன்ட்டும் அப்படியே சேர்ந்து நமக்கு வந்திருக்கணும். அது மாதிரி நமக்கு எத்தனை வேல இதை அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வவ்வல்ஸ் எத்தனை இருக்கு? வவ்வல்ஸ் ஐயும் ஈயும் தான். ஸோ அப்போ 2 ஃபேக்டோரியல். அதுக்கப்புறம் PRDங்கிறது கான்சனன்ட். ஸோ அது ஒரு 3 ஃபேக்டோரியல். அது போக நம்ம இப்ப ஒருவேளை PRDங்கிறதுக்கு முன்னாடி வவ்வல் இருக்கணும்னா IE இப்படி வைக்கலாம். அதுக்கு அடுத்து PRD இப்படி வச்சுட்டு IE இப்படியும் வைக்கலாம். சரியா? சோ இந்த மாதிரி நமக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால இன்னும் ஒரு 2 ஃபேக்டோரியல். நம்ம தனியா போட்டோம் அப்படின்னா டைரக்டா 5 ஃபேக்டோரியல் போட்டு போயிடலாம். நமக்கு இந்த வவ்வல்ஸ் கான்சனன்ட்ஸ் சேர்ந்து கேட்டதுனால நமக்கு என்ன பண்ணிருக்கணும்? இந்த மாதிரி வாய்ப்புகள் தான் நமக்கு இருக்கும். ஓகேவா? ரைட். அப்போ 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் 2 into 2 into 3 into 2. அப்போ 3 into 2 6 6 into 2 12 12 into 2 24. ஸோ 24ங்கிறதா சரியான விடை. ஸோ இந்த கேள்வியில அதுதான் ட்விஸ்ட். அருணா கட் அ கேக். இது அரித்மெட்டிக் ரீசனிங்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அருணா ஒரு கேக்கை 2 பகுதிகளாக வெட்டி ஒரு பாதியை சம அளவிலான சிறிய துண்டுகளாக வெட்டுகிறார். ஒரு கேக் இருக்கு, அத 2 பகுதிகளாக வெட்டுறாங்க. சரியா? 2 halves and cuts 1 half into smaller pieces. ஒரு பீஸ் இருக்குல்ல அதுல அதை மட்டும் ஸ்மாலர் பீசஸா கட் பண்றாங்க ஈக்குவல் சைஸ்ல. Each of the small pieces is 20 grams in weight. If she has 7 pieces of the cake in all with her, how heavy was the original cake? அருணா ஒரு கேக்கை 2 பகுதிகளாக வெட்டி ஒரு பாதியை சம அளவிலான சிறிய துண்டுகளாக வெட்டுகிறாள். ஒவ்வொரு சிறிய துண்டும் 20 கிராம் எடை கொண்டது. அவளிடம் மொத்தம் 7 கேக் துண்டுகள் உள்ளன. அப்போ இதுல 6 துண்டு இருந்தா தான் மொத்தமா எத்தனை துண்டு இருக்க முடியும்? 7 துண்டு இருக்க முடியும். சரியா? இதுல 1 2 3 4 5 6 துண்டுகள் இருந்தா தான்
மொத்தமா நமக்கு இது வந்து 7வது துண்டா இருந்திருக்கும். இப்ப அவங்க மொத்தத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க. இந்த சிறிய துண்டினுடைய வெயிட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20 கிராம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 6 பீஸ் இருக்கு. அப்ப 6 × 20 அப்படின்னா 120 கிராம். சோ இந்த பாதி 120 கிராம். அப்ப இந்த பாதி எவ்வளவு இருந்திருக்கும்? இது ஒரு 120 கிராம். இப்ப டோட்டலா 240 கிராம். 240 கிராம்ங்கிறது தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சிலாகிசத்துல இருந்து ஒரு கேள்வி. Some blades are hammers. Some blades are hammers. Some hammers are knives. Some hammers are knives. Some knives are axes. Some knives are axes. சில பிளேடுகள் சுத்தியல்கள், சில சுத்தியல்கள் கத்திகள், சில கத்திகள் கோடாரிகள். முடிவுகளை செக் பண்ணி பார்த்தலாம். Some axes are hammers. கொஞ்சம் ஆக்ஸ் ஹேமரை டச் பண்ணிருக்கான்னு கேக்குறாங்க. இல்ல. சில கோடாரிகள் சுத்தியல்கள் அப்படின்றது வராது. சில கத்திகள் பிளேடுகள். சோ பிளேடும் நைவும் பக்கத்துல இருக்கா? சம் கண்டிஷனை பேஸ் பண்ணிருக்கான்னா அதுவும் கிடையாது. ஓகேவா? ரைட். அடுத்தது சம் ஆக்சஸ் ஆர் பிளேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் ஆக்சஸ் ஆர் பிளேடு. பிளேடு எங்க இருக்கு? ஆக்சஸ் எங்க இருக்கு? சோ அதுவும் நமக்கு வராது. சோ அப்போ 3 கன்க்ளூஷன் நமக்கு ஃபாலோ ஆகாது. அப்ப நான் எதுவுமே சார்ந்தது அல்ல. நன் ஃபாலோஸ். சரியா? ரைட். அடுத்தது क्वेश्चन நம்பர் 48. A box contains 2 watermelons. சோ அப்போ இதுல ஒரு பெட்டியில் 2 தர்பூசணி பழங்களும் 3 அன்னாசி பழங்களும் மற்றும் சில ஸ்ட்ராபெரி பழங்களும் உள்ளன. ரைட். அப்ப 3 பழங்கள் வந்து ஒரு பாக்ஸுக்குள்ள இருக்கு. அதிலிருந்து 2 அன்னாசி பழங்களை எடுப்பதற்கான நிகழ்தகவு 1/15. ஸோ நான் ஆல்ரெடி கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ப்ராபபிலிட்டி, காம்பினேஷன், அதுக்கப்புறம் ப்ரோபிட்டேஷன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுல காம்பினேஷனும் ப்ராபபிலிட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. ஸோ நம்ம ப்ராபபிலிட்டியவே காம்பினேஷன்ல தான் கண்டுபிடிப்போம். ஓகேவா? ரைட். அதுக்கடுத்து இஃப் 3 fruits are drawn 1 by 1 without replacement. வித்தவுட் ரிப்ளேஸ்மெண்ட் கேட்டா மட்டும் நம்ம ஒரு டைப்ல சால்வ் பண்ணுவோம். ரைட். Then find the probability that fruits are different varieties. ஸோ அப்போ ஃப்ரூட்ஸ் வந்து ஒவ்வொன்றும் வெரைட்டியா கண்டுபிடிக்கணும். வெரைட்டியா அரேஞ்ச் பண்ணணுமா? அப்படின்னா தர்பூசணில இருந்து ஒரு பழமும், பைனாப்பிள்ல இருந்து ஒரு பழமும், ஸ்ட்ராபெரியில இருந்தும் ஒரு பழமும் எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்ட்ராபெரி எத்தனை பழம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சாதான் இந்த கேள்வியை சால்வ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த பாக்ஸ்ல 2 வாட்டர்மெலன் 3 பைனாப்பிள். அப்படின்னா டோட்டலா 5 ஃப்ரூட் இருக்கு, பிளஸ் ஸ்ட்ராபெரியும் இருக்கு. ஸ்ட்ராபெரியை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? 5 + எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ரைட்டா? சோ இது 5 + எக்ஸ். இது வந்து டோட்டல். சோ என்னன்னு சொல்லுவோம்ல இது. ரைட். இப்போ ப்ராபபிலிட்டி நமக்கு கொடுத்துட்டாங்க. 2 பைனாப்பிள் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/5. ஸோ இந்த ஈக்குவேஷனை வச்சுதான் நம்ம இந்த கொஸ்டினே சால்வ் பண்ண போறோம். அப்போ நான் 2 பைனாப்பிள் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு காம்பினேஷன்ல 3 பைனாப்பிள்ல 2 பைனாப்பிள்ல எடுக்கிறேன். எவ்வளவு மொத்தம்? எனக்கு மொத்தம் இருக்கிறது எனக்கு எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா சி 5 + எக்ஸ், இங்க 2 2 தானே எடுக்கிறேன். ஸோ இப்படி எடுக்கணும். ஓகேவா? ஈக்குவல் டு 1/15. ஸோ இதுதான் வந்து பைனாப்பிள் 2 பைனாப்பிள் நான் எடுத்ததுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ நான் இதை வந்து ஈக்குவேஷனை ஃபார்மட்டா நான் மாத்தலாமா? எப்படி எடுக்கலாம்? இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா மாறும். அப்போ இதுல என்ன இருக்கும்? 3 × 2 × 1 / 2 × 1 5 + எக்ஸ் இன்டு ஃபேக்டோரியல். 5 + எக்ஸ் ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல்ங்கிறது எப்படி எடுப்போம்? நம்ம இப்படித்தானே எடுப்போம். 5 + எக்ஸ், அதுக்கப்புறம் 4 + எக்ஸ். சரியா? இப்படி இருக்கும். டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் 2 × 1. சோ அப்ப 2 1 கேன்சல் ஆயிரும். இங்க 1/15 இருக்கும்ல. சோ அப்ப என்ன பண்ணணும்? அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 2 6 6 15 90ன்னு மாறிடும். ஈக்குவல் டு
இந்த 5x 5 plus x into 4 plus x னு போயிடும். ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 5 into 4 20, 5 into x 5x, x into 4 4x, 5 into x x into x x square. இப்படி வந்துடும். இப்போ நான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை நான் மாத்தணும். எக்ஸோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும். எக்ஸோட மதிப்பு தானே எனக்கு ஸ்ட்ராபெரியோட மதிப்பு. ஸோ அதைத்தான் நான் இப்ப கண்டுபிடிக்கணும். அப்ப எக்ஸோட வேல்யூவை நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷனை 0 பண்ணணும். இப்ப எப்படி பண்ணலாம்? இந்த இடத்துல இந்த எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே நான் ரைட்ல இருக்கிறத லெஃப்ட்ல மாத்த போறேன், லெஃப்ட்ல இருக்கிறத ரைட்டுக்கு கொண்டு போறேன், 0க்கு இங்கிட்டு வைக்க போறேன். அப்பனா எக்ஸ் ஸ்கொயர், சோ bx ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் ஏன்னு சொல்லுவோம்ல, சோ அதனால பிளஸ் 0, ரைட். அப்போ டிஜிட் இருக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கணும், எக்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் நம்பர் இருக்கணும். அந்த ஃபார்மேட்ல நான் மாத்த போறேன். எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கடுத்து 4x பிளஸ் 5x நமக்கு 9x, அதுக்கடுத்து இந்த 20 அப்படியே தான் இருக்கும் பிளஸ் 20, இங்க 90 இங்கிட்டு வரும்போது மைனஸ் 90 அப்படின்னு மாறப்போகுது, ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 9x பிளஸ் பிளஸ் கிடையாது மைனஸ் 70 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ எனக்கு கூட்டினா 9 வரணும், பெருக்குனா 70 வரணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதை எப்படி பிரிக்கலாம்? எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 14 எடுக்கலாமா? அதாவது 5ஐயும் 14ஐயும் நான் எடுக்கிறேன், சரியா? ரெண்டையும் பெருக்கினேன் அப்படின்னா எனக்கு மைனஸ் 70 கிடைக்கணும், கூட்டினேன் அப்படின்னா எனக்கு பிளஸ் 9 கிடைக்கணும். அப்பனா இது பிளஸ்ல இருக்கணும், இது மைனஸ்ல இருக்கணும். அதைத்தான் நான் அப்படியே இங்க எழுதியிருக்கேன். அப்ப எக்ஸினுடைய மதிப்பை நான் இப்ப கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 14. சோ எனக்கு நெகட்டிவ் வேல்யூ வர முடியாது பொருட்களுக்கு, அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுக்கணும். அப்ப ஸ்ட்ராபெரி எத்தனை இருக்குன்னு அர்த்தம்? 5 ஸ்ட்ராபெரி இருக்கு. அப்ப மொத்தமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரூட்டோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 10, சரியா? ஏன்னா ஆல்ரெடி 2 வாட்டர் மெலான் இருக்கு, பைனாப்பிள் 3 இருக்கு, ஸ்ட்ராபெரி ஒரு 5 இருக்கு. சோ அப்ப மொத்தம் 10. அப்போ இப்ப நம்ம டைரக்டா அப்ப கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாமா? சால்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம காம்பினேஷனுக்கு எடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணணும்? டிஃப்ரெண்ட் வெரைட்டில எடுக்கணும். அப்படின்னா என்கிட்ட எத்தனை வெரைட்டி இருக்கு? வாட்டர் மெலான் வந்து 2 இருக்கு, அதுல நான் 1 எடுக்கிறேன், இன்ட்டு அதுக்கடுத்து பைனாப்பிள் எத்தனை இருக்கு? 3 இருக்கு, அதுல 1 எடுக்கிறேன், ஸ்ட்ராபெரி 5 இருக்கு, அதுல 1 எடுக்கிறேன், சரியா? டிவைடட் பை இப்போ 10 காம்பினேஷன்ல 3 எடுக்கிறோம், அப்படித்தானே எடுக்கணும். சோ 10ல இருந்து 1, 10ல இருந்து 1, 10ல இருந்து 1. சோ இதுல வந்து ரிப்ளேஸ்மெண்ட், வித்தவுட் ரிப்ளேஸ்மெண்ட் சொல்லியிருந்தாங்கல்ல. சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல 2C1 10C1, இங்க 9C1, இங்க 8C1. ஓகேவா? அப்ப நான் எப்படி எடுக்கலாம்? 2 divided by 10 into 3 divided by 9, இங்க 5 divided by 8. சோ அப்போ 2 வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது இந்த இடத்துல இப்படி கேன்சல் பண்ணுவோம். 2 வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 டைம்ஸ், 5ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 3 வச்சு கேன்சல் பண்ணோம்னா இது 3. அப்போ 1/3 24. நமக்கான ஆன்சர் 1/24. ஸோ 1/24 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ கேள்வி கொஞ்சம் பெருசுதான், புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஈஸியா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஸ்ட்ராபெரி எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம், ஸ்ட்ராபெரியை கொண்டு வந்து அப்படியே சால்வ் பண்றோம். நமக்கு மேக்சிமம் ஸ்ட்ராபெரி எவ்வளவுன்னு கொடுத்துதான் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா இந்த கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நமக்கு டைம் வந்து கன்சியூம் ஆகும். ஸோ அதனால இந்த மாதிரி கேட்காம டைரக்டா நமக்கு வந்து ஸ்ட்ராபெரி 5 இருக்கு அப்படின்னு கூட கொடுத்துருவாங்க. இது 10th புக்ல இருக்கு இந்த கொஸ்டின். ஒரு சாக்லேட்ல எப்பவுமே இருப்பது எது அப்படின்னு கேக்குறாங்க. சாக்லேட்னாலே அதுல கோகோல இருந்தா நமக்கு சாக்லேட்டே ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்ப கோகோ அப்படின்றதுதான் சரியான விடை. ராப்பர், நட்ஸ், மில்க் இது எல்லாமே கோகோல சேர்த்தாதான், அது கோகோல சுகரை சேர்த்தாதான் சாக்லேட் நம்ம சாப்பிடுவோம்.
இப்ப கோகோங்கிறது கசப்பா இருக்கும். ஒரு சாக்லேட்டில் எப்போதும் உள்ளது கோகோ. கொஸ்டின் நம்பர் 50. பாரதி இஸ் 8 ranks ahead of திவ்யா. திவ்யாவோட 8 ரேங்குக்கு முன்னாடி பாரதி இருக்காங்களாம். சோ ஒரு வகுப்பில் மொத்தம் உள்ள 42 மாணவிகளில் மொத்தமா 42 மாணவிகள் இருக்காங்க. திவ்யா ranks 26th in the class of 42. திவ்யாவோட ரேங்க் 26 என்கிறது மேல இருந்து மொத்தம் 42 பேர்ல. அப்போ பாரதியோட ரேங்க் 8 ranks ahead of திவ்யா. திவ்யாவுக்கு முன்னாடியே அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப 8 ரேங்க்கு முன்னாடி அப்படின்னா இதுல இருந்து 8 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 18. சோ அப்ப 18th ரேங்க்ல தான் யார் இருந்திருப்பாங்க? பாரதி இருந்திருப்பாங்க. சோ இதுல 42 பேர் இருக்காங்க. வாட் இஸ் பாரதிஸ் ரேங்க் ஃப்ரம் த லாஸ்ட்ல இருந்து பாரதியோட ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. கேள்வியை ஃபுல்லா படிச்சுட்டு யாரு மட்டும் தேவையோ அவங்கள மட்டும் கண்டுபிடிச்சா போதும். திவ்யாவை நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப டைரக்டா என்ன பண்ணிடலாம்? டோட்டல் 42, அதுல இருந்து 18 கழிச்சு 1 ஆட் பண்ணிட வேண்டியதான். அப்போ 1 ஆட் பண்ணிட்டோம்னா 43ல 18 போயிருச்சு. எவ்வளவு? 13ல 8 போச்சு அப்படின்னா 5, இங்க 3ல 1 போச்சு அப்படின்னா 2. அப்ப 25வது ரேங்க். 25 அப்படின்றது நமக்கு தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. 25ஐயும் 18ஐயும் கூட்டோம்னா 43. 43 மைனஸ் 1 42. அப்படின்னா 25வது ரேங்க் தான் சரியான விடை. ஒரு வகுப்பில் மொத்தம் உள்ள 42 மாணவிகளில் திவ்யா எனும் மாணவி 26வது தரவரிசையில் இருக்கிறாள். பாரதி எனும் மாணவி திவ்யாவை விட தரவரிசையில் 8 இடம் முன்னிலையில் இருக்கிறாள் எனில் பாரதி தரவரிசையில் கீழிருந்து எத்தனையாவது இடத்தில் இருக்கிறார்? ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 50க்கு தேர்ட் ஆப்ஷன். ஓகேவா? தேங்க்யூ.